ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகரநார்களே போற்றி. ரிஷபராசி நேர்களுக்கு வணக்கம். ரிஷபராசிக்கு சிறப்பாக இருக்குதுங்க. ராசிக்கு லாபஸ்தானம் வலுத்திருக்குது. லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்குது. சனி பகவானை குரு பார்க்குறாரு, மிக சிறப்பாக இருக்குது. சனி பகவான் வந்து ராஜயோகாதிபதி சாரத்தில் போகிறாரு. அதாவது உங்கள் ராசிக்கு 9, 10 கூடியவன் தர்ம கர்மாதிபதி 2, 5 கூடியவன் சாரத்தில் போகிறது மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சனி புதன் இணைவு குரு பார்வையில் இருக்கிறது மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மிக நல்லா இருக்குது. இந்நேரம் வந்து நீங்கள் வீட்டில் வந்து ஈசானிய மூலையில் சில காரியம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். காரிய அனுகூலம் இருக்கும். எதிர்ப்புகள்லாம் தவிடுபடி ஆகும். எதிரி வந்து மண்டியிட்டு உங்கள் காலுக்கு மண்டியிட்டு உங்கள் முன்னாடி வீழ்வான். அதாவது எதிரி உங்களை எதிர்ப்பவர்கள், உங்களுக்கு ஆப்போனண்ட்டாக இருக்கிறவங்கெல்லாம் சரண் அடைஞ்சிருவாங்க. உங்கள்கிட்ட வந்து சரணகதி அடைவாங்க. எதிர்ப்புகள்லாம் விலகும். காரிய அனுகூலமாகும். காரிய தடைகள் தவிடுபடி ஆகும். நல்ல ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் இருக்குது, மிகச்சிறப்பு. இந்த காலகட்டத்தில் வந்து இந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்க. வீட்டில் ஈசானிய மூலைங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அதாவது நார்த் ஈஸ்ட் கார்னர், வடக்கும் கிழக்கும் சேர்கிற இடம். நம்ம வீடு பொதுவாக வந்து செவ்வகமாக இருக்கும் அல்லது சதுரமாக இருக்கும். நம்ம வீட்டோட ஷேப் வந்து ஒன்று செவ்வகம் அல்லது சதுரமாக இருக்கும். அதில் நார்த் ஈஸ்ட் கார்னர் உள்பக்கத்தில் தான் ஈசான மூலைன்னு சொல்கிறோம். அதை வந்து நம்ம சுத்தமாக எப்பவுமே வச்சுக்கணும். ஈசான மூலைங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்தது. அது சிவனுடைய அருளை கொடுக்கும். ஈசான மூலை கிழக்கு பக்கம் சூரியனுடைய ஆதிக்கமும் உண்டு, சிவபெருமானுடைய ஆதிக்கமும் உண்டு, சனி பகவானுடைய ஆதிக்கமும் உண்டு. வடக்கு குபேர மூலை, வடக்குனா குபேரனோட ஆதிக்கம், புதனுடைய ஆதிக்கம். ஸோ சூரியன் புதாதித்ய யோகம் கூடுற இடம் வந்து ஈசானிய மூலை. ஸோ அந்த இடம் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கணும், தாழ்வாக இருக்கணும். அந்த இடத்த எப்போயுமே நல்லா வச்சுக்கணும். நம்ம சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி, வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி, ஈசான மூலையில் ரொம்ப பொருட்களை சேரக்கூடாது. அந்த மூலையை குபேர மூலையை சுத்தம் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். வீட்டில் செல்வம் 16 வகை பேர் இருக்கும். அதுபோக வந்து ஈசானிய மூலையில் வந்து இந்த வீடியோவில் சொல்கிற காரியத்தை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. ஒரு 11 நாளுக்கு செய்யுங்க. 11 நாளுங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. 11 நாள் அந்த காரியத்தை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் உண்டாகும். ரிஷபராசிக்கு 11 அப்படின்னோம்னா சந்திரனுடைய எண்ணு 1+1 2, 1+1 அப்படி போட்டோம்னா 2ன்னு வரும். 2ங்கிறது சந்திரனுடைய ஆதிக்கத்தில் உள்ளது. ஸோ சந்திரன் மனோகாரகன், மாதுர்காரகன். ஒரு காரியத்தை நீங்கள் மனமை வந்து உடல் ரீதியாக கரெக்டாக செய்வீங்க. செயலும் சிந்தனையும் உடலும் மனமும் ஒத்து போய் ஒரு காரியத்தை செய்யும்போது மிக சிறப்பாக இருக்கும். இப்போ வந்து ஈசானிய மூலை வளர்த்துருக்கு. அது சம்மந்தப்பட்ட கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்குது. ஈசானிய மூலையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மஞ்சள் கோடு போடுறீங்க. நம்ம வீட்டில் வந்து கோடு போடுவோம் பார்த்தீங்களா, மஞ்சள் அல்லது சந்தனத்தில் வந்து நம்ம தொட்டு வலது கையில் 3 விரல், ஆள்காட்டு விரல், நடுவிரல், மோதிர விரல், இந்த விரலில் வந்து நம்ம வந்து மஞ்சளில் கோடு போடணும். விபூதி பட்டை அடிக்கிற மாதிரி 3 கோடு போட்டுட்டு அதில் மஞ்சள் வச்சிடணும். ஈசானிய மூலையில் கிழக்கு சுவர் அல்லது வடக்கு சுவரில் வைக்கணும். நிறைய பேருக்கு ஈசானிய மூலை என்னென்னா தெரிய மாட்டேங்குது. நிறைய பேருக்கு வந்து ஈசானிய மூலைன்னா எது சார் அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. ஈசானிய மூலை அப்படிங்கிறது வீட்டில் 4 மூலை இருக்கும். ஈசானிய மூலை, அக்னி மூலை, வாயு மூலை, கன்னி மூலை. பூஜை ரூமு, பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் வந்து ஈசானிய மூலையெல்லாம் சம்மந்தப்பட்டு வைக்கணும். அதனால் ஈசானிய மூலையில் இந்த காரியத்தை பண்ணணும். சார் எனக்கு ஈசானிய மூலை தெரியல சார் அப்படிங்கிறவங்க பூஜை ரூம்லேயே செய்யுங்க. சரியா? என்ன காரியம் சார் அப்படின்னோம்னா கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கணும். கண்ணாடி கிளாஸ், நம்ம டீ கடையில் டீ கொடுக்குறாங்கள கண்ணாடி கிளாஸ், அது அந்த கிளாஸ் ஒரு கிளாஸ். அந்த கிளாஸில் வந்து தண்ணி ஊற்றணும், அவ்வளோதான். தண்ணி. கண்ணாடிங்கிறது வந்து சந்திரனோட ஆதிக்கம். சந்திரன் வந்து ரொம்ப முக்கியமான கிரகம், மனோகாரகன், மனிதனுடைய உடலுக்கும் மனதுக்கும் உரியவன். அந்த கண்ணாடி கிளாஸில் தண்ணி 3/4 பாகம் ஊற்றணும். ஒரு கரண்டி கல் உப்பு போடணும். கல் உப்பு வந்து சுக்கிரனுடைய ஆதிக்கம். உங்கள் ராசிநாதன் 1, 6 கூடியவன் சுக்கிரன். அந்த சுக்கிரனுடைய ஆதிக்கமுள்ள கல் உப்பு போடணும். அடுத்து மஞ்சள் 1/2 ஸ்பூன் போடணும். சரியா? மஞ்சள் வந்து குருவுடைய ஆதிக்கம். உங்கள் ராசிக்கு 8, 11 கூடிய ஆதிக்கம். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி அதில் காம்பினேஷன் வரும்னா 3 கூடிய சந்திரன், 1, 6 கூடிய சுக்கிரன், 8, 11 கூடிய குரு. மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா? இந்த காரியத்தை என்ன பண்ணணும்னா கிளாஸில், கண்ணாடி கிளாஸில் 3/4 பாகம் தண்ணி ஊற்றி அதில் உப்பையும் மஞ்சளையும் சேர்த்து 11 நாள் வச்சு எடுக்கணும். எப்போ சார் வச்சு எடுக்கணும் அப்படின்னோம்னா இரவு 8 to 9. நீங்கள் என்றைக்கிலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படி பார்த்தோம்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, நாளையிலேருந்து கூட ஆரம்பிக்கலாம். புதன்கிழமை ரிஷபராசிக்கு வேண்டிய நாட்கள் தான். உங்கள் ராசிக்கு ராஜயோகாதிபதியுடைய நாள் தான். ஸோ புதன்கிழமை இரவு 8 to 9 வைக்கலாம். புதன்கிழமையிலேருந்து 11 நாள் கணக்கு வச்சுக்கணும். புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி.
கரெக்டாக 11 நாட்கள், புதன் டு சனி 11 நாட்கள் எண்ணி வச்சு எடுக்கணும். இரவு 8 to 9 வைக்கணும். நீங்கள் பூஜை ரூம்லேயும் வைக்கலாம், அல்லது ஈசான மூலையும் சுத்தப்படுத்தி அங்கே வைக்கலாம். கீழே கோலம் போட்டு வைக்கலாம், இல்லைனா தலை பலகை இருக்குல்ல, தரையில் பலகை வச்சு வைக்கலாம், இல்லைனா பூக்களை போட்டு பூக்கள் மேலேயும் வைக்கலாம். எப்படியோ பரிசுத்தமாக சுத்தமாக வச்சு இறைவனை வேண்டிட்டு வைக்கணும். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, என்ன கோரிக்கை இருக்கோ அதை நினச்சிட்டு அந்த கோரிக்கை வந்து நிவர்த்தி ஆகணும், அந்த பிரச்சனை முடியணும்னு வைக்கணும். நேர்மையான நியாயமான கோரிக்கை தான் வைக்கணும். பிறரை கெடுக்கிறது, பிறர் பொருளுக்கு ஆசைப்படுறது, இது மாதிரி நெகட்டிவ் சம்மந்தப்பட்ட தாட்ஸ்லேயோ சிந்தனையிலோ வைக்கக்கூடாது. நேர்மையான விஷயங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு மனதாக அதை வச்சிங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும். இந்நேரம் வந்து சந்திரனுடைய ஆதிக்கம் கிடைக்கும். சரியா? குடும்பத்தில் இரவில் வைக்கிறதுனால சந்திர ஆதிக்கம் இருக்கும். இரவில் வைக்கிறதுக்கு வந்து என்ன பெரிய விஷயம் அப்படின்னா, இரவு பொழுதில் வந்து தேவதைகள் தான் வீட்டுக்கு வரும். இரவு நேரம் வந்து தேவதைகள் நம்ம வீட்டுக்கு வந்து வாசம் பண்ணும். நம்ம அடுப்படியை பார்க்கும். அடுப்படியில் இவங்க எதுவும் சாப்பாடு எதுவும் வச்சுருக்காங்களா, மிச்சம் வச்சுருக்கிறாங்களா, அடுப்படியை சுத்தமாக வச்சுருக்கிறாங்களா, அடுப்படியில் பாத்திரங்கள்லாம் எப்படி இருக்குது, பலசருக்கு சாமான் எப்படி இருக்குது, அஞ்சரைப்பட்டி எப்படி இருக்குது, இதெல்லாம் தேவதைகள் பார்க்கும். அதுபோக பூஜை ரூமையும் பார்க்கும். அதனால தான் வீட்டில் வந்து இரவு நேரம் வந்து பாத்திரத்தெல்லாம் கழுவி கவுத்து வைப்பாங்க, அடுப்படியை சுத்தம் பண்ணி வைப்பாங்க. ஸோ இரவு நேரத்தில் தேவதைகள் வந்து பார்க்கும்போது இந்த காரியத்தை செஞ்சோம்னா அந்த தேவதைகளோடைய அதிர்ஷ்டம் கிடைக்கும். ஏஞ்சல்ஸ் அப்படிமோ அந்த தேவதைகள் தான் வந்து ஒரு மனிதனுக்கு நல்லது ஒரு காரியத்தை கொடுக்குது. நம்ம என்ன நினச்சாலுமே நல்ல வார்த்தைகள் சொல்லும்போது அப்படியே ஆகட்டும் சொல்கிறதெல்லாம் அந்த அதிர்ஷ்ட தேவதைகள் ஏஞ்சல்ஸில் தான் செய்யும். இப்போ நம்ம நினைக்கிறோம் என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வரன் அமையணும் அப்படின்னா அப்படியே ஆகட்டும். அதைத்தான் என்ன சொல்லுவாங்க, நல்ல வார்த்தையை பேசுங்க அப்படிம்பாங்க. குடும்பத்தில் நல்ல வார்த்தை சொல்லுங்கள். ஏன்னா அந்த அதிர்ஷ்ட தேவதைகள் இந்த பிரபஞ்சத்தில் கண்ணுக்கு தெரியாமல் சுற்றிக்கிட்டே இருக்கும். அது என்ன சொல்லும்னா, ஒரு மனிதன் உள்ளத்திலிருந்தும் உதட்டிலிருந்து வந்த வார்த்தைகள் நல்ல வார்த்தைகள் இருந்துச்சுன்னா அது அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லும். அதனால் அந்த தேவதைகள் வந்து இரவில் பார்க்கும்போது நீங்கள் இந்த காரியத்தை பண்ணினீங்கன்னா அந்த தேவதைகள் மிகவும் மகிழ்ந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அதுபோய் இரவு பொழுது வந்து குளிர்ச்சியான நேரத்தில் சில வேண்டுதல் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். அதனால தான் பௌர்ணமி பூஜைக்கெல்லாம் சக்தி வாய்ந்த பூஜையாக பார்க்கப்படுகிறது. அந்த காலத்துலலாம் கோயில் குளம் தோன்றதுக்கு முன்னாடி கோயிலெல்லாம் கட்டி வழிபாடு பண்ணுறதுக்கு முன்னாடி இயற்கையோடு வாழ்ந்த மனிதன் பௌர்ணமி அன்றைக்கி தான் பூஜை பண்ணியிருக்கிறான். நடுநிசி பூஜை, பௌர்ணமி வர்ற அன்றைக்கி நடுநிசி பூஜை பண்ணி விழாவாக கொண்டாடி இருக்கிறான். ஏன்னா அப்போ வந்து மின்சாரம்லாம் இருக்காது, நிலா வெளிச்சத்தில் தான் எல்லா வைபவமும் நடக்கும். ஸோ அதனால் முக்கியமான இப்போ தமிழ் பண்டிகைலாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்து மதத்தில் உள்ள பண்டிகைலாம் பௌர்ணமி விட்டு தான் வரும். வைகாசி விசாகம், சித்திரா பௌர்ணமி, தைப்பூசம், பங்குனி உத்திரம் எல்லாமே வந்து அந்த பௌர்ணமியை ஒட்டி தான் வரும். ஏன்னா அவன் நேரம் தான் வந்து அந்த நிலா வெளிச்சத்தில் அந்த இறை வழிபாடை அவன் கொண்டாடி இருக்கிறாங்க மனிதர்கள். எல்லாமே இரவில் தான் நடந்திருக்குது. சரியா நேர்களே? ஓகே, அதுக்காக இரவு நேரம் இதை நீங்கள் செய்கிறது உகந்ததாக பார்க்கப்படுகிறது. புதன்கிழமையில இருந்து நீங்கள் செய்யலாம். சரியா? புதன்கிழமை முடியல சார்னா மறுநாள் செய்யலாம், நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம். ஆனால் 11 நாள் கணக்கு. இன்றைக்கி வந்து 11 நாள் கரெக்டாக செய்யணும். இடையில 2 நாள் கேப் ஆகி போச்சுனாலும் அடுத்து நீங்கள் அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். அந்நேரம் வீட்டில் பெண்கள் சுத்தமாக இருக்கணும், வீட்டுக்கு வழக்கமாக இருக்கக்கூடாது. அப்படி வழக்கமாக இருந்தீங்கன்னா மற்றவங்களை வைக்க சொல்லுங்கள். ஆண்களும் செய்யலாம், பெண்களும் செய்யலாம். 12 வயதுக்கு மேற்பட்டவர்கள் யார் வேணாலும் செய்யலாம், ஒரு மனதாக செய்யலாம். சரியா? இந்த வீடியோவில் எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, உங்களுக்கு நான் நிவர்த்தி பண்ணுறேன். இதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது. கண்ணாடி டம்ளரில் கல்லுப்பும் மஞ்சளையும் போட்டு நம்ம ஈஸியான மொழியிலையோ அல்லது பூஜை ரூம்லையோ வச்சு வழிபாடு பண்ணுறோம். இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் இருக்கும். சரியா? உங்களுக்கு வந்து கிரகங்களுடைய ஆதிக்கம் கிடைக்கும். சனி பகவான் நல்ல பலனை கொடுப்பாரு. ராசிக்கு 9, 10 கூடியவன், தர்ம கர்மாதிபதி 2, 5 கூடியவன் சாரத்தில் போகிறதுனால குடும்பத்தில் பணப்பழக்கம் இருக்கும், பழக்க வழக்கம் நல்லாயிருக்கும், கையில் காசு நல்லாயிருக்கும், பேசி பிழைக்கிறவங்க நல்லாயிருக்கும், சொல்லிக் கொடுக்குறவங்க, டீச்சர் வேலை பார்க்குறவங்க, வைத்தியர் வேலை பார்க்குறவங்க, பட்டிமன்ற நடுவர்கள், இப்படி நிறைய வக்கீல் வேலை பார்க்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். தகப்பன் வழி சொத்துக்கள் கிடைக்கும். தகப்பன் வழி பங்காளிகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குடும்ப உறவு நல்லாயிருக்கும். பிள்ளைகளால் ஒரு பெருமை இருக்கும். பிள்ளையோட படிப்பு, திருமணம், வேலைவாய்ப்பு நல்ல விதமாக இருக்கும். பிள்ளைகளுக்கு நீங்கள் நினச்ச காரியம் கரெக்டாக கிடைக்கும். அதுபோல் வீட்டில் தாப்பனும் பிள்ளையும் சேர்ந்து தொழில் பண்ணுறாங்க, வியாபாரம் பண்ணுறாங்கன்னா அந்த வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். ஸோ சனி பகவான் புதன் சாரத்தில் குரு வீட்டில் போகிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குரு பார்வைக்கு வர்றாங்க. இன்றைக்கி குரு பெயர்ச்சி June 2 திருக்கணித பஞ்சாயத்தின்படி இன்றைக்கி வைகாசி 19 குரு பெயர்ச்சி. வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இப்படி நடந்துருச்சு. ஏற்கனவே நம்ம மே 26 முடிஞ்சிருச்சு. June 2 இன்றைக்கி வந்து திருக்கணித்தபடி குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குரு வந்து ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போயிட்டு ராசிக்கு 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. மிகச்சிறப்பாக இருக்கும்.
சரியா இணக்கம் நல்லாயிருக்கும். கணவன் மனைவி உறவு, கூட்டுத் தொழில், பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட், சொந்த பந்தம் எல்லாம் நல்லாயிருக்கும். அப்பாவுடைய நடவடிக்கை நல்லாயிருக்கும். அப்பா வழி உறவு முறைகள் நல்லாயிருக்கும். மூத்த சகோதரனுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. லாபம் அதிகமாக வரும். சரியா நேர்களே, 11ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவானை பார்க்குறதுனால லாபம் நல்லா வரும். தர்ம கர்மாதிபதி என்கிற கொடீஸ்வர யோகம் பரிபூர்ணமாக வேலை செய்யும். அந்த யோகம் கிடைக்கணும்னா அதை நம்ம டியூன் பண்ணணும். குத்து விளக்கை எப்படி தூண்டி விட்டால் தான் விளக்கு குளிர நல்லா எரியும், பரிபூர்ணமாக எரியும். அது மாதிரி இந்நேரம் இந்த காரியத்தை நீங்கள் பண்ணினீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இதை வச்சு செய்யுங்க. இதுக்கு ஒன்றும் பெரிய செலவெல்லாம் இருக்காது. நமக்கு நாமே செய்கிறோம், நம்ம வீட்டிலே செய்கிறோம். நம்ம வீட்டிலே செய்கிறோம்னா என்ன அர்த்தம்னா, நம்ம வீட்டில் இருக்கிற சக்தி நமக்கு உதவி பண்ணும். ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு விதமான சக்தி இருக்கும். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு எண்ணத்தில் இருப்பாங்க. அதை தான் வைப்ரேஷன் அப்படிமோ. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனில் இருப்பாங்க, ஆத்ம திருத்தமாக இருப்பாங்க. ஆத்மா வந்து ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும். உங்கள் குடும்பத்தில் 5 பேர் இருக்கீங்கன்னா 5 பேருக்கும் 5 விதமான ஆத்மா இருக்கும். சிலவங்க நல்லதே நினைப்பாங்க, இறைநாமத்தையே சொல்லிட்டு இருப்பாங்க, தர்ம காரியத்தையே பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்க ஆத்மா நல்லாயிருக்கும். சில பேர் போட்டி போகாமல் அடுத்தவனை பற்றி நினச்சிட்டு இருப்பானுங்க, அவங்களோட ஆத்மா வந்து கெட்டு போயிருக்கும். அதனால் ஒவ்வொரு குடும்பத்திலும் பலதரப்பட்ட ஆத்மாக்கள் இருக்கும். அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க அந்த காரியத்தை செய்யும்போது அந்த ஆத்மாவுக்கு ஏற்ற மாதிரி தான் பலன் கிடைக்கும். அதனால தான் குடும்பத்தில் செய்ய சொல்கிறோம். சரியா நேர்களே, கோயிலுக்கு எதுக்கு அடிக்க தூரம் போக சொல்கிறாங்கன்னா, கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னா ஆத்மா கொஞ்சம் சுத்தமடையும். ஆலயம் செல்வது சாலமும் நன்று. ஏன்னா கோயிலுக்கு போகும்போது ஒரு மனசை சாமியை கும்பிடுவோம். நம்ம சுயநலமாக கும்பிட்டாலுமே ஒரு மலமாக கும்பிடுவோம். ஆண்டவனே என்னை காப்பாற்று, கடவுளை என் காப்பாற்று, என்னை காப்பாற்று, என் பிள்ளையை காப்பாற்று, என் புருஷனை காப்பாற்று, என் மகனுக்கு பெரிய வேலை கிடைக்கணும், ஐடியில் வேலை பார்க்கணும், 5 லட்சம் சம்பளம் வாங்கணும், இப்படி நினைப்போம். எல்லோரும் சில பேர் பொதுவாக நினைப்பாங்க, சில பேர் தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை பண்ணுவாங்க. எப்படியோ ஏதோ ஒரு மனுஷன் வந்து தன்னை மறந்து பொதுவான ஒரு விஷயத்தை நினைக்கிறான்ல, அதுக்காக தான் கோயிலுக்கு போக சொல்கிறோம். அந்த ஆத்மாவை வந்து சுத்தப்படுத்துறதல். கோயில் வந்து ரொம்ப புனிதமான இடமா அதுக்காக தான் பார்க்கப்படுகிறது. அதுபோக கோயிலுக்கு போகிறவங்க சுத்தமாக தான் போவாங்க. கோயிலுக்கு போனாலும் சுத்தமாக போகணும், குளிச்சுட்டு போகணும், சுத்தமான ட்ரெஸ்ஸை போட்டு போனோம்னா நமக்கு ஒரு மனசாட்சிக்கு தோணும், மனசுக்கு பயந்து செய்வோம். அதுபோல் வீட்டில் வந்து நம்ம ஆத்மாவை சுத்தப்படுத்திட்டு இந்த காரியம் பண்ணோம்னா மிகச்சிறப்பாக இருக்கும். எந்த அளவுக்கு நம்ம வீட்டில் ஆத்மா பலமாக இருக்கோ அந்த அளவுக்கு காரியம் வலுப்படும். ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்களுடைய ஆத்ம சக்தி, அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் வலுவாக ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா கெட்ட சக்தி உள்ளுக்க வராது, எதிர்வினை தாக்குதல் இருக்காது. அதனால் நீங்கள் ஆத்ம சுத்தியோடு இதை நீங்கள் செய்யணும். சரியா நேயர்களே? அதனால் ஆத்மா பலத்தை பெருக்கிக்கோங்க. சூரியனுடைய மூலையில் செய்கிறீங்க, அந்த ஈசான மூலையில் சிவனுடைய மூலையில் செய்கிறது வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஈசான மூலை தெரியலனா வீட்டில் இருக்க பெரியவங்ககிட்ட கேளுங்க, இல்லைனா அக்கம் பக்கத்தில் இருக்க பெரியவங்ககிட்ட கேளுங்க. அவங்கள வீட்டுக்குள்ளே வர சொல்லி ஈசான மூலையை காட்ட சொல்லுங்கள். ஈசான மூலைங்கிறது வந்து வீட்டிலேயே வந்து எக்ஸ்ட்ரீம் நார்த் ஈஸ்ட் கார்னர், இன்சைடு உள்பக்கம் உள்ளது. சரியா? ஒரு வீடை 4ஆக பிரிச்சுருப்பாங்க. ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு பிளானிங்கில் கட்டியிருப்பாங்க. 2 ரூமாக 3 ரூமாக பிரிச்சுருப்பாங்க. இப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் கார்னரில் வந்து கொஞ்சம் டவுனாக இருக்குது, அங்கே சில பொருட்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டடி ரூமில் கூட வைக்கலாம். ஸ்டடி ரூமு பூஜை ரூமில் கூட ஈஸியான முறையில் இந்த காரியத்தை பண்ணலாம். இந்த கண்ணாடி கிளாஸை வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணலாம். இதை வந்து பரிகாரம் சொல்ல முடியாது, இது ஒரு வாழ்வியல் வழிபாடு. சரியா? ஒரு 11 நாட்கள் வச்சு கும்பிடுறோம். மனசார ஒரு காரியத்தை அங்கே வச்சு கும்பிடும்போது நமக்கு வந்து நல்ல சக்திகள் கிடைக்கும். சரியா நேயர்களே? குடும்ப பிரச்சனை தீர்வும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. செய்யுங்க. இப்படி நிறைய காரியங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டேன், தர்ப்பப்புல்லை வந்து மை தயார் பண்ணுறது. வீட்டிலேயே வந்து தர்ப்பப்புல்லை எடுத்து நெய் விளக்கில் அதை காட்டி அதை கருக்கி அதில் மை செய்யலாம்னு. அதன் வீடியோ நிறைய பேர் பார்த்தாங்க, நிறைய பேர் சந்தேகம் கேட்டாங்க. அது மாதிரி இதையும் செஞ்சீங்கன்னா ரிஷபராசினியர்களுக்கு மென்மேலும் லாபங்கள் கூடும், காரிய அனுகூலமாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், பலனடைங்க. எல்லோரும் செய்யணும்னு சொல்ல மாட்டேன், விருப்பம் இருக்கிறவங்க செய்யுங்க. குறிப்பாக இந்த சனி திசை நடக்கிறவங்க, ராகு திசை நடக்கிறவங்க செஞ்சீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சனி மகா திசை, ராகு திசை கொஞ்சம் குருஷியலாக இருக்கும். அதனால் அந்த தசை நடக்கிறவங்க இந்த காரியத்தை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சக்தி கிடைக்கும். வீட்டில் இருக்க பிரச்சனையெல்லாம் தீரும். நல்ல நிலைமைக்கு வருவீங்க. நம்பிக்கையுடன் செய்யுங்க. அந்த தண்ணியை வந்து என்ன பண்ணணும்னா, இரவு 8 to 9 வச்சுடுறீங்க. சாப்பிட்டு முடித்து 8 to 9 வச்சுருங்க. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு வெளியே ஊற்றிடணும். கால் மீதி படாத இடத்துல ஊற்றணும். செடி கொடிக்கெல்லாம் ஊற்றாதீங்க, உப்பு இருக்கிறதுனால செடி கொடிக்கு ஊற்றக்கூடாது. கால் மீதி படாத இடமா பார்த்து தரையில் ஊற்றிருங்க, அது கீழே போயிடும். சரியா? அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. மறுநாளும் அந்த கிளாஸை சுத்தம் பண்ணிவிட்டு அதில் 3/4 கிளாஸ் நல்ல தண்ணி, சுத்தமான தண்ணியை ஊற்றி 1 கரண்டி உப்பு, 1/2 கரண்டி மஞ்சளை போட்டு அப்படியே நமச்சிவாய நமகன்னு சொல்லி வச்சுருங்க. இதை 11 நாள் திருப்பி செய்யுங்க, மிகச்சிறப்பாக இருக்கும். பிரார்த்தனையும் பண்ணிக்கலாம். நீங்கள் அதை வச்சுட்டு உங்கள் கோரிக்கை வேண்டுதல் எது வேணாலும் செஞ்சுக்கலாம்.
ஓகே நேயர்களே, இந்த வீடியோவில் எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஒரு மனசாக செய்யுங்க, நல்லபடியாக நடக்கும். அந்த திருவருள் கிடைக்கும், தெய்வத்தினுடைய திருவருள் கிடைக்கும். குருவருளால் அனைத்தும் நல்ல விதமாக மாறும். தர்ம கர்மாதிபதி யோகம் பரிபூர்ணமாக வேலை செய்யும். ராசிக்கு 9, 10 தர்ம கர்மாதிபதி, 2, 5 தனஸ்தானாதிபதி, பஞ்சமஸ்தானாதிபதி அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஏன்னா கிழக்கு ப்ளஸ் வடக்கு ஈசானியம் நல்லா இருக்கும். சனி மூலையில் புதனுடைய அந்த ஆதிக்கத்தில் இந்த காரியத்தை செய்யும்போது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் ரிஷபராசி நேயர்களுக்கு, கிருத்திகை, மிருகசீரிஷம், ரோகிணி நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாக்கியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலையும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலன்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடியோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.